2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தாசில்தாரை தாக்கிய வழக்கின் விசாரணைக்காக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். கள நிலவரம் என்ன மாரிசாமி, விவரிங்க. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது அந்த சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கிய வழக்கு, அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக தலைவர் டாக்டர் கலைஞரின் புதல்வருமான மு.க. அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலகாரன்பட்டி வல்லடிக்காரர் கோவிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு மு.க. அழகிரி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அழகிரியுடன் இருப்பவர்கள் தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, மதுரை முன்னாள் துணை மேயர் PM மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி, திருஞானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணை முடித்து கேள்வி விசாரணை இன்று நடைபெற்றது. இதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜரானார்கள். அதுபோக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி உள்ளிட்டோர் ஆஜரானதை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பானது அடுத்த வாரத்தில் வெளிவரும் என முக்கியமான நீதிமன்ற வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கின் தீர்ப்பு அதாவது 2011 முதல் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த வழக்கின் தீர்ப்பானது அனைத்து சாட்சி விசாரணைகளையும் முடித்து கேள்வி விசாரணையும் முடித்துவிட்டது. தீர்ப்பானது அடுத்த வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.